வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஆண்டாள் திருப்பாவையில் 12ஆம் பாசுரத்தை பார்க்க போகிறோம். நம்ம 1லேருந்து 12ஆம் பாசுரம் வந்துட்டோம். இதில் 5வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 பாடல்கள் இருக்குது. இந்த 10 பாசுரமே 10 கோபிகைகளை துயிலிருந்து எழுப்புவது போல் அமைக்கப்பட்டிருக்கும். ஆண்டாள் கண்ணபுரானை நோக்கி நோம்பிருந்து அவனுடைய அருளை பெறுவதற்காக காலையில் செல்கிறாள். அப்போது இந்த 10 சிறந்த கோபிகைகளையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அதில் இந்த 12வது பாட்டில் நேற்று 11வது பாட்டு பார்த்தோம். இந்த 11வது பாட்டில் பகைகளை தேடி சென்று அழிக்கக்கூடியவன், குற்றமில்லாத கோவலர்தன் மகளே, எந்த குற்றமும் இல்லாத ஒரு கோவலன் மகளை நீ எழுந்திரின்னு போன வாட்டி எந்திரிக்க வச்சான். ஆனால் இந்த பாடலில் நற்செல்வனங்காய் எழுந்திரின்னு சொல்கிறான். இந்த நற்செல்வனங்காய்னா கண்ணபிரானுக்கு எப்போதுமே கைங்கரியம் செய்யக்கூடியவன், அவனுடைய தங்கையே இந்த கோபிகை, அவளை எழுப்புவது போல் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் வரிகளை பாருங்கள். கனைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவெளியே நின்று வாழ் சோர நனைத்துள்ளம் சேராக்கும் நற்செல்வனங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் இதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். அழகான பாடம். கனைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி, இங்கு அந்த ஆண்டாள் எழுப்ப வரும்போது அந்தவுடைய கோபிகையினுடைய முற்றத்து காட்சிகள் இங்கு காட்டப்படுகின்றன. அந்த முற்றத்தில் எருமை ஒரு பக்கம் கட்டி போட்டிருக்காங்க, கன்றுக்குட்டி ஒரு பக்கம் கட்டி போட்டிருக்காங்க. கன்றுக்குட்டிக்கு பசி எடுத்துச்சு, உடனே கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ அதுக்கு உணவளிக்கன்னா அதை கயிறு அவுத்து விடணும், தாயிட்ட போய் பால் குடிக்கும். அதை அவுத்து விடுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நற்செல்வன் எங்கே போயிட்டான்னா கண்ணபிரானுக்கு சேவை செய்வதற்காக போயிட்டான். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியல, தாய் மனம் வருந்திருச்சு. ஏன்னா தாய் உள்ளான் இல்லையா, தன்னுடைய பாலை தன் கன்றுக்குட்டி குடிப்பது போல் நினைத்து அப்படியே சுரக்க ஆரம்பிச்சிருச்சான். பால் அப்படியே சுரக்குது, அந்த இடமே சகதியாகுது. அந்த பால் அப்படியே போய் அந்த கண்ணுக்குட்டி அருகில் போய் கண்ணுக்குட்டி நக்கி நக்கி சாப்பிடுவது போல் அங்கே சகதி போல், பால் சகதி போல் ஆகிவிட்டது. இதுதான் கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லுவார். பசுக்கள் எல்லாம் வயலிலே செல்கின்றன, அந்த வயலிலே நீர் சூழ்ந்திருக்கிறது, அந்த நீரில் நிறைய மீன்கள் ஆங்காங்கே துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த பசுவின் மடுவிலே போய் அந்த மீன்கள் மோதுகின்றன. மோதும்போது பசு என்ன நினச்சிட்டு, அடடா நம்ம கண்ணுக்குட்டி தான் பால் குடிக்குது போலன்னு தன்னாலேயே தன்னுடைய பாலை அப்படியே சொரிந்ததான். அந்த வயலெல்லாம் பால் வயலாக மாறியது அப்படின்னு செழுமையை சொல்லுவார். அதே போல் இங்கே இந்த கோபிகையின் வீட்டு செல்வத்தை இந்த வரிகளில் குறிப்பிடுறார். பால் அப்படியே ஆறு மாதிரி ஓடுது அப்படின்னா பால் வீணாகவில்லை. அந்த செழுமையை காட்டுவதற்காக இங்கே அந்த பாடல் வரிகள் இருக்குது. நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் நங்காய். அப்படிப்பட்ட சகதியான இடத்திலே உன் வீட்டு முற்றமெல்லாம் பால் சகதியாகிவிட்ட நாங்கள் இங்கு உன்னை எழுப்புவதற்காக ஆயர்குல பெண்களெல்லாம் வந்திருக்கிறோம். இங்கு நிற்க முடியவில்லை. காலிலே பால் சகதி, காலிலே பால் வெள்ளம், மனதிலே திருமாலுடைய சிந்தனை, தலையிலே பனிவெள்ளம் பெய்து கொண்டிருக்கிறது. இந்த 3 வெள்ளத்திலும் மிதந்து கொண்டு எங்களால் நிற்க முடியவில்லை. சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு நற்செல்வனுடைய தங்கையே சீக்கிரம் எழும்பி வான்னு சொல்வது போல் இந்த பாடல் இருக்கு. அவன் என்ன சொன்னால், கண்ணனை நம்பிலாம் நான் வர முடியாது, பெண்களுக்கு அவன் துரோகம் செய்யக்கூடியவன். ஒரு கோபிகை இங்கே வர சொல்லுவான், அந்த பக்கம் போயிடுவான், ஒரு இது பண்ண மாட்டான், அதனால் அவனை நம்பி நான் வர முடியாது. உடனே ஆண்டாள் நினச்சா டக்குன்னு அந்த நிலையை மாத்திரா பாருங்கள். கண்ணனை கூப்பிட்டா இவ வரமாட்டா, உடனே மாத்திரா. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தரவாய். ஒரு பெண்ணுக்காக, சீதைக்காக அந்த இலங்கை கோமானையே ராவணையே கொன்று தீர்த்த நமது மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வா வா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ராமாயண குறிப்புகளை அங்கே கொண்டு வரான்.
ராமனை அங்கே கொண்டு வரா. ராமன் சீதைக்காக சீதையின் மீது பற்றின் காரணமாக ஒரு பெண்ணிற்காக அந்த இலங்கைக்கு சென்று ராவணனை வீழ்த்தினான் அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட மனத்துக்கினியானை பாடமின் நீ வாய் தரவா. அவனை பற்றியாவது பாடுவோம். நீ சீக்கிரம் எந்திரிச்சு வா, இனிதான் எழுந்துரா. இன்னுமா நீ எந்திரிக்காமல் இருக்கிற? இதென்ன பேருக்கம், இது என்ன பெரிய உறக்கம், ஏன் இப்படி உறங்கிட்டு இருக்க? அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்புவாவை. நீ உறங்குறது எல்லாத்துக்கும் எல்லா வீட்டுக்காரங்க தெரிஞ்சு போச்சு. அதனால் தயவுசெய்து கதவை திறந்துட்டு வெளியே வந்துரு.